ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பகுதி A அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. பகுதி A பார்த்தோம்னா ஜிகே பொது அறிவு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து 6 நாள் ப்ரிப்ரேஷன் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 7வது நாள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 4th ஸ்டாண்டர்டில் இருந்து பருவம் 3 ஃபுல்லாகவே முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஜிகே பொது அறிவிலேருந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லையுமே 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஜாப்க்கு போகணும், ஜாப்க்கு நம்ம ஒரு 2 மந்த்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிற எய்மோட படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம படிச்சுக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா பேசிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை ஏன் ஸ்கிப் பண்ணணும்? நம்ம சப்போஸ் அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் ஐயோ நம்ம படிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்கு மைண்டில் செட் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சுறது பெட்டர். அதனால் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் என்ன படிக்கிறேன்னு அதை அப்படி உங்களுக்கு சேமாக கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து 7வது ப்ரிப்ரேஷன் பார்க்குறோம். வகுப்பு 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ப்ளஸ் பொது அறிவு பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மண்ணில் உள்ள பிரித்தெழுதுக. மண்ணில் ப்ளஸ் உள்ள. நிழற்படம் பிரித்தெழுதுக. நிழல் ப்ளஸ் படம். உண்மை மெய் அப்படிங்கிற உண்மைக்கான பொருள் மெய். நற்பயன் பிரித்து எழுதுக. நல்ல ப்ளஸ் பயன். அருகில் தொலைவில். செயற்கைக்கோளை டேஸ் என குறிப்பிடுவர். அதாவது செயற்கைக்கோளை வந்து பறவை கப்பல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7வது கொஸ்டின், இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோளுக்கு டேஸ் டேஸ் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் வானவியலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள் ஆவார். யாருன்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டர் பாஸ்கரர். ஆரியப்பட்டர் பாஸ்கரர் அவர்களோட பெயரை தான் சூட்டியிருக்கிறாங்க. அடுத்து மாசு ப்ளஸ் இல்லாத சேர்த்தெழுதுக. மாசு இல்லாத. அவ்வுருவம் பிரித்தெழுதுக. ஆ ப்ளஸ் உருவம். நெடிதுயர்ந்து பிரித்தெழுதுக. நெடிது ப்ளஸ் உயர்ந்து. குறையாத நிறையாத. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு. ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி மயிர் உண்டு. மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்தும். நோட் பண்ணிக்கோங்க, மரங்கொத்தி பறவையானது ஒரு நொடிக்கு வந்து 20 முறை கொத்தும் தன்மையாக தான் காணப்படுது. புறா அப்படிங்கிறது வந்துட்டு ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. புறா என்ன பண்ணுது அப்படின்னா ஓய்வெடுக்காமல் 1000 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டதாக காணப்படுது. அடுத்து இன்னல் அப்படிங்கிறதுக்கான பொருள் துன்பம். கும்மியடி பிரித்து எழுதுக. கும்மி ப்ளஸ் அடி. ஆனந்தம் எதிர்ச்சொல் வருத்தம். சார்லஸ் பாப்பேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி என்னன்னு பார்த்தோம்னா கணினி. இப்போதெல்லாம் பிரித்தெழுதுக. இப்போது ப்ளஸ் எல்லாம். அடுத்த கொஸ்டின், மின் ப்ளஸ் அஞ்சல் சேர்த்தெழுதுக. மின் அஞ்சல். பதிவேற்றம் பொருள் தகவல் பதிவு செய்தல். உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் பார்த்தோம்னா ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. உலகின் மிகப்பெரிய சிகரம் பார்த்தோம்னா இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் பார்த்தோம்னா ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி அப்படிங்கிறது. அடுத்து 25வது கொஸ்டின், ஒரு தொடரில் யார் எவர் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதை எழுவாய். எழுவாய் அப்படின்னு பார்த்தோம்னா யார் எது எவர் எவை அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். அடுத்து 26வது கொஸ்டின், ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. பயனிலையோட வகைகள் பார்க்குறோம். 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. பயனிலை பார்த்தோம்னா பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு சொல்லி 3 வகையாக வரும். பெயர் பயனிலை அப்படின்னு எடுத்தோம்னா பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை, வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை அப்படின்னு சொல்லி பயனிலை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 28வது கொஸ்டின், நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். நவை அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து குற்றம். அவையஞ்சி பிரித்து எழுதுக. அவை ப்ளஸ் அஞ்சி. இன்னலம் பிரித்து எழுதுக. இனிமை ப்ளஸ் நலம். கள்ளார் எதிர்ச்சொல் படிக்காதவர். நற்பண்பு பிரித்தெழுதுக. நல்ல ப்ளஸ் பண்பு. தினமும் பொருள் நாள்தோறும். பனிச்சறுக்கு பிரித்தெழுதுக. பனி ப்ளஸ் சறுக்கு. வேட்டை ப்ளஸ் நாய் சேர்த்தெழுதுக. வேட்டை நாய். ஏறு தழுவுதல் அப்படின்னு பார்த்தோம்னா காளை அடக்குதல். அதாவது ஜல்லிக்கட்டு இருக்குல்லையா, அதுக்கு வந்து ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. காளை அடக்குதல் அப்படிங்கிற மற்றொரு பேரும் உண்டு. அடுத்து ஏறு தழுவுதல் டேஸ் நிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா முல்லை. நோட் பண்ணிக்கோங்க, ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது முல்லை நிலத்தோடு தொடர்புடையதாக காணப்படுது. அடுத்து வந்து எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். குறைய நிறைய. மெல்லிய தடித்த. முடியும் முடியாது. விரைவாக மெதுவாக. கொளுத்த இளைத்த. அடுத்து வந்து 40வது கொஸ்டின், விடுகதைகளுக்கு டேஸ் வடிவங்கள் உள்ளன. விடுகதைகளுக்கு பார்த்தோம்னா 9 வடிவங்கள் இருக்குது. அது என்னென்ன வடிவம்னு பார்த்தோம்னா புதிர், சொல் விளையாட்டு, மாற்றெழுத்து புதிர், வினோத சொற்கள், எழுத்துக்கூட்டு, விகடம், ஓவியப்புதிர்,
சொற்புதிர், நொடிவினா அப்படிங்கிற 9 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது வந்து 9 வடிவங்களில் வந்து காணப்படுது விடுகதை அப்படிங்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து வந்து அகர முதலி பார்க்க போகிறோம். அதிகம், மிகுதி, அதிகரித்தல், மிகுதல், அபத்தமான பதில்கள், பொய்யான விடைகள், அவசியம், தேவை, அற்புதம், வியப்பு, புதுமை, ஆச்சரியம், வியப்பு, ஆமோதித்தன, உடன்பட்டன, ஆர்வம், ஈடுபாடு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இயைந்து, பொருந்தி, ரசிகர்கள், சுவைஞர்கள், அதாவது ரசித்தல், சுவைத்தல் அப்படிங்கிறது, ராகம், இன்னிசை, இன்னல், துன்பம், உற்சாகம், மகிழ்ச்சி, ஊக்கம், எதிரொலி, ஒளியை கேட்டு மீண்டும் ஒலித்தல், கிரீடம், மணிமுடி, கேலி, விளையாட்டு பேச்சு, சிந்தை, மனம். அடுத்த கொஸ்டின். சீர்கேடு, ஒழுக்கக்குறைவு, சுகம், இன்பம், நலம், சுருதி, இசை வகை, செருமியது, இருமியது, தத்துவம், உண்மை நிலை, தைரியம், துணிவு, நிரூபித்தல், மெய்ப்பித்தல், நுண்மை, நுட்பம், பழுதான, பயன்படுத்த முடியாத, பாதிப்புகள், விளைவுகள், பாரம்பரியம், தொன்று தொட்டு பரம்பரை, புத்திசாலித்தனம், அறிவுக்கூர்மை, மனமார்ந்த, மனம் நிறைந்த, மாசு, குற்றம், அழுக்கு, லேசாய், மெதுவாய், வம்பு, வீண் பேச்சு, விசேஷம், சிறப்பு, வெட்கம், நாணம். இப்போ வந்து 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலேருந்து முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து பொது அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இராணுவ தினம் ஜனவரி 15, உலக சுங்க தினம் ஜனவரி 26, இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26, தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி 30, தியாகிகள் தினம் ஜனவரி 30, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28, உலக பெண்கள் தினம் மார்ச் 8, உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15, உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். மீதி உள்ள கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.